ஹே காய்ஸ், நான் தான் உங்கள் எல்விஎம் கேமிங் பேசுகிறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ஒன்றும் இல்லை, லக்கி ராயில் புதுசாக இந்த வெஸ்டர்ன் எக்ஸமைட் 2 கன்னையும் தான் எடுக்க போகிறோம். ஸோ அது எவ்வளோ ஈஸியாக கிடைக்குதா இல்லை எப்படி கிடைக்குதுன்றதை பார்ப்போம். ஸோ டெய்லி வீடியோ பார்க்கறதுக்கு இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லை அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா முதல்ல கேரக்டரை மாற்றணும். ஸோ இந்த அக்கா கேரக்டர் வச்சுருப்போம். இந்த ட்ரிக்ஸு கொஞ்சம் ஒர்க் ஆகும். அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன செய்யணும்னா முதல்ல கன்னை எக்யூப் பண்ண கன்னை வந்து கையில் எதுவுமே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் கிளியர் கேட்ச் கொடுத்துடணும். எங்கே போச்சு கிளியர் கேட்ச்சு? எங்கடா இருக்குது? ஜென்ரலில் தானே இருக்கும். ஆட்டோபிக் வேறு மாற்றி தொலைச்சிட்டானுங்க. எங்கே இருக்குன்னே தெரில. காரணம் பிடிச்சி செட்டிங் அக்கௌண்ட் பேசிக் இதில் போயிட்டு கிளியர் தான் இருக்குது. ப்ரௌசர் கேட்ச் இதில் போயிட்டு கிளியர் கொடுத்துடணும். சரி, கிளியர் கொடுத்துட்டா எல்லாம் கிளியர் ஆகிடும். இதுக்கப்புறம் ஒரு வாட்டி நம்ம வெளியே போயிட்டு வரனாலும் வரலாம். ஸோ கேட்ச் கொடுத்தாலே ஓகே. ஸோ இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன செய்ய போகிறோன்னா முதல்ல வெப்பன் ராயில் இதில் ஒரு ஸ்பின்னை போடுவோம். போடு 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 போட்டு. ஸோ எப்பவுமே அவசரப்படக்கூடாது. டக்குன்னு இருக்கும். இப்போ அவனே அப்படி பண்ணிட்டானுங்க. அதெல்லாம் ஒன்று ஒன்றா வரும். இப்போல்லாம் அப்படி கிடையாது. டப்புன்னு அது இதில் ஒரு ஸ்பின்னை போடு ஸ்பின்னை. இதற்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போ இதை ட்ரை பண்ண போகிறோம். ஸோ முதல்ல எப்போவுமே ஒன்று ட்ரை பண்ணுவோம். இது தேவையில்லை, அடிக்கடி காட்டிகிட்டே இருக்கும். ஸோ கண்ணை கொடுங்கடா. நமக்கு என்ன கன்று தேவைன்னா இந்த ஒரு பைசனோ இந்த ஒரு எக்ஸமிட், இந்த ரெண்டும் தான் தேவை. ஏன்னா நமக்கு ரேட் ஆஃப் ஃபயர் தான் நமக்கு முக்கியம். இதில் சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் தான், பட் பரவாயில்ல, டபுள் ஆர்மர் ப்ரொடக்ஷன் இருக்குது. ஸோ நல்லாயிருக்கும். இதுவும் ஓகே தான், பட் டேமேஜோட ரேட் ஆஃப் ஃபயர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதான் ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், ஒரு 200 போடுவோம். ஒரு மக்களே ஒன்றாவது கொடுக்குறா சாமி. ஆனால் அதங்க ஒய்யால டேய் நல்லா இருப்பீங்களாடா நீங்களாம். 17 கொடுக்குறீங்களாடா டேய். ஆல்ரெடி நான் ஒரு 87 வச்சுருந்தேன். 87 ஆமாம் 87 வச்சுருந்தேன். 86 இப்படிலாம் கொடுக்குறாங்க கைஸ். என்ன கைஸ், ஒன்று வேணா நடப்பாங்களா? கொடுக்க மாட்டானுங்க போல இருக்கு கைஸ். எப்படியாவது ட்ரை பண்ணும். ஓடு மக்களே நினச்சது கிடச்செடுத்து. வெல் டன். இதுக்கு தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணணுன்றது. பாருங்க, நமக்கு கிடச்சிருச்சு எக்ஸமைட் தாக்கே. ஸோ நமக்கு இன்னும் இந்த வெக்சன் தான் தேவை. அதுக்கு இன்னும் இதனால் ஒன்று கொடுத்துட்டா நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்ப்போம். திரும்ப ஒன்றா போட்டுங்களாடா. ஒன்றுலாம் பண்ணால் 100% கொடுக்கவே மாட்டாங்க போல இருக்குது. 200 தான் 70 போல இருக்குது. இப்போ ஒன்று கொடுத்துருங்க. இன்னொன்று 10 5 15 வந்துடுச்சு. ஆனால் காயின் 27 காயின் கொடுத்துருக்காங்க மக்களே. திரும்ப ட்ரை பண்ண போகிறோம். இது வேணாம், இதுதான் வேணும். கொடுத்துட்டு அப்படியே கண்ணு மூடிட்டு போயிடுவேட்டா மக்களே. அப்படியே ஓடிடலாம். ஒன்றே ஒரு கன்னை கொடுத்துருங்கப்பா. பரவாயில்ல. ஆனால் டோக்கன் 19 டோக்கன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மகிட்ட இருக்குது இன்னும் 400 டைமண்ட் தான் இருக்குது. இந்த 400 டைமண்டில் எடுத்தாகணும். டாப்அப்லாம் பண்ண நல்லா இருக்காதுல்ல, அதனால் கொடுத்துருக்கடா. டேய் கொடுத்துருங்கடா. ஏன்டா ஒன்றா கொடுக்குறீங்க? ஆடா பாங்களா, 12 டோக்கன் தராங்க ப்ரோ. என்ன மக்கள் இப்படி பண்ணுறாங்க? இருக்கிறது 200 தான். அந்த 200க்கு முன்னாடி ஒரு 1 போடுவோம். ஓடு மக்களே, ஒன்று கொடுத்துருங்கடா. ஆனால் பையனை ஒன்றே கொடுக்குறானுங்க டோக்கனை. என்ன கர்ணாக்காரன் ஆல்ரெடி ஒன்று கொடுத்துட்டு இது பண்ணாங்க. அப்படியே ஒரு 10 ஒரு டோக்கனு. டேய் என்னடா நீங்கள் 22 டோக்கன் தரீங்க? வேறு 197 என்ன மக்கள் இப்படி பண்ணிட்டாங்க? ஐயோ, இப்போ ஒரு டாப்அப் பண்ணலாம். 199. ஐயோ, இன்னும் 26 வேணும் மக்களே. இன்னும் 26 தேவைப்படுது. அதற்கு என்ன செய்வது? வேறு வழியே இல்லை. டாப்அப் தான் செய்ய வேண்டும்.
டாப் அப் பண்ண மாட்டோம் நம்ம எப்போவுமே வீக்லி ஆர் மந்த்லி தான். ஸோ நம்ம இப்போ மந்த்லியே வேண்டாம், வீக்லி போடுவோம். வீக்லி இட்ஸ் நான் ஆஃப் சைடு விடுவேன். பரவாயில்ல, 162 இருக்கா? போடு மக்களே. ஸோ நம்ம இப்போ டாப் அப் வீக்லி பண்ணியாச்சு. ஸோ 211 டைமண்ட் இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் கிடைச்சா நல்லா இருந்திருக்கும். பட் கிடைக்கலையே. இந்த ஒரே ஸ்பின்னில் கிடைக்குமா? இந்த ஒரு பைசன் கிடைக்குமா? 26 தேவை நமக்கு இந்த ஒரு பைசனுக்கு. ஸோ காய்ஸ், திரும்ப ஒரு 200 நம்ம இது பண்ணியாச்சு. 159 பண்ணியாச்சு வீக்லி. வீக்லி எப்படி இருந்தால் நமக்கு யூஸ் ஆகும். நம்ம ஒன்லி வீக்லி மட்டும் தான் போடுவோம். நமக்கு தேவை இந்த ஒன்று தான். இந்த ஒன்றை மட்டும் கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்காக நம்ம திரும்ப 10 ஸ்பின் பண்ணலாமா, இல்லை ஒன்று பண்ணலாமா, என்ன சொல்கிறீங்க? எப்படியும் இந்த டோக்கன் வந்து நமக்கு யூஸ் ஆகும் நெக்ஸ்ட் இதுக்கெலாம். ஸோ இருந்தாலும் நமக்கு காயின் நிற்கும். ஒன்றாவே பண்ணி பார்ப்போமா? ஒன்று கொடுத்துருங்கப்பா. இந்த பிக்சன் மட்டும் கொடுத்துருங்களேன். 2 1 ஐயோ 200 போட முடியாது. நான் ஒரு கண்டு கொடுங்கண்ணே. எங்கன்னா ஒரு கண்டு இல்லை, திரும்ப இதே கொடுங்கண்ணே. ஒரே ஒன்று 2 தான் கொடுக்குறேங்க. என்ன 150 தானே இருக்குது. ஒன்று கொடுங்க. ஒரே ஒரு விக்சன் ஒன்று கொடுக்குறாங்க. டோக்கன் கைஸ் கொடுக்க மாட்டாங்க போல இருக்குது. ஒன்று பைசன் பிடுங்காமல் விட மாட்டானுங்க. கரெக்டாக 80 டைமண்ட் பிடிக்கணுங்களா, இல்லை ஒரே இதில் 10 கொடுத்துட்றாங்களா டோக்கனை என்று பொறுத்து இருந்து பார்த்து கொண்டே இருப்போம். ஆனால் ஒன்று தான் கொடுக்குறானுங்க. நான் அதை பண்ணல. இன்னும் 3 தான்டா தேவை. 90 டைமண்ட் சாப்பிட்றாதீங்கடா. இந்த 20 டைமண்ட்லேயே கொடுத்துங்கடா. என்ன வெட்டிங்களா? அவனுங்க வாய்ஸில் பேசிப்பாங்க. ஒன்று கொடுத்துட்டு 1%. பரவாயில்ல, ஆசைப்பட்டதை கொடுத்துட்டார்கள். பரவாயில்ல, போடுப்பா 10. இது முன்னாடியே கொடுத்துருந்தா, அந்த ஒரே ஸ்பின்னில் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். கடைசியில் இந்த கண்ணையை நம்ம எடுக்க போகிறோம், எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம். பண்ணிவிடுவோம். இதுப்பா, இது என்ன கண்ணு? ரேஞ்சு, ரீலோட் ஸ்பீடு, இது டேமேஜ், அக்யூரசி. நமக்கு இதான் வேணும். ஓடு மக்களே, நம்ம ஆசைப்பட்ட 2 கண்ணுமே எடுத்தாச்சு. இப்போ இதை கையில் வச்சுப்போம். இப்போ அக்காவோட வேலை முடிஞ்சு போச்சு. டோட்டலாக நமக்கு எவ்வளோ டைமண்ட் ஸ்பெண்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 1000 டைமண்ட், அப்புறம் ஒரு 200 டைமண்ட், அப்புறம் ஒரு 200 டைமண்ட். டோட்டலி வி ஸ்பெண்ட் 1550 டைமண்ட். இந்த 2 கன் ஸ்கின்னும் எடுத்தாச்சு. 1550 டைமண்டில் இந்த 2 ஸ்கின்னும் எடுத்தாச்சு. ஓகே மக்களே, நன்றி மக்களே. பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.